எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் டிஏசி அப்படின்னு உள்ள பிராண்டோட ஃபேஸில் யூஸ் செய்கிற 10% விட்டமின் சி சீரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறவங்க. சீரம் இது எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பார்க்கலாம். இந்த சீரத்தை நான் ஒரு 2 வீக்ஸுக்கு மேலே யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு 2 வீக்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு உங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் வருது. இதில் ப்ராடக்ட் பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. இதில் கீ இன்க்ரீடியண்ட்டாக 3 இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்குறாங்க. விட்டமின் சி, கிரேப் ஃப்ரூட், அலோவேரா. விட்டமின் சி டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. கிரேப் ஃப்ரூட்டில் விட்டமின் சியும் இருக்குது, ஏஹெச்ஏஎஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னை ஹெல்தியரான ஸ்கின்னாக வைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அலோவேரா பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மையை கொடுத்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. சீரம் என்ன பெனிஃபிட்டுக்காக யூஸ் செய்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணும், டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணுது, ஃபைன் லைன்ஸ் இருக்குது, ஸ்கின்ல சுருக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. ஸ்கின்னை நல்லா பிரைட்டான ஸ்கின்னா மாற்றும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரத்தை யூஸ் செய்கிறதுனால நமக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வெப்சைட்ல செக் பண்ற நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல 21 டேஸ்க்கு அப்புறம் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகி இருக்கு, நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பிக்சரோட கொடுத்துருக்குறாங்க. நான் 21 டேஸ் எல்லாம் யூஸ் செய்யலை, 2 வீக்ஸுக்கு மேலே ஆகுது. ஓகேவா? எப்படி பார்த்தாலும் ஒரு 16-17 டேஸ் வந்து யூஸ் செஞ்சுட்டே தான் இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ நாளில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் என்னோட அனுபவத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு ஜாரில் வருது, ட்ராப்பர் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சீரமாக இருக்குது. ஸ்கின்ல குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகிடும், சிப்சிப்பாக எந்த ஒரு ஃபீலும் இல்லை. இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சீரத்தை யூஸ் செய்யணும். நீங்கள் மார்னிங்கே யூஸ் செஞ்சுக்கலாம், நைட்லேயும் யூஸ் செஞ்சுக்கலாம். மார்னிங்கில் யூஸ் செய்கிற நேரம் ஃபர்ஸ்ட்டு சீரம் அப்ளை செஞ்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் செய்யணும். SPF 50 இருக்கிறது மாதிரி, PA+++ இருக்கிறது மாதிரி நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யுங்க. நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யலை அப்படின்னா விட்டமின் சி சீரம் நீங்கள் என்ன பர்பஸுக்காக யூஸ் செய்கிறீங்களோ, அதாவது ஸ்கின்னு பிரைட் ஆகணும், டார்க் ஸ்பாட்லாம் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு யூஸ் செய்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஆகிடும். ஓகேவா? ஃபுல்லாக ஸ்கின்னை வந்து டேமேஜ் செஞ்சு விட்டுடும். அதனால் சன்ஸ்க்ரீன் யூஸ் செஞ்சீங்கன்னா மட்டும் டே டைமில் விட்டமின் சி சீரம் யூஸ் செய்யுங்க. அதே இது நைட் டைமில் நம்ம விட்டமின் சி சீரம் யூஸ் செய்கிற நேரம் சன்ஸ்க்ரீன் வேண்டாம். விட்டமின் சி சீரத்தை யூஸ் செஞ்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சால் போதும். இந்த சீரம் வேலை செய்தான்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. நம்ம இப்போ டார்க் ஸ்பாட் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். அதே இது ஸ்கின்னில் ஒரு சின்ன சின்ன ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறதுல நல்ல மாற்றம் வந்து தெரியுது. நல்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நான் சொல்லலை, லைட்டாக ஒரு பிக்மெண்டேஷன், ஒரு ஷேடு மாதிரி ஸ்கின்ல ஏதாவது ஒரு இடத்துல பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குயிக்காக ஒரு 1 வீக்லலாம் நல்லபடியாக பாதி அளவு ரெடியூஸ் ஆகுறது மாதிரியே நல்ல மாற்றம் தெரியுது ஸ்கின்ல. இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்ல ஒரு மாற்றம் நம்மளோட ஸ்கின்ல தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான். நாட்கள் போக போக, அதாவது இந்த சீரத்தை ரெகுலராக நம்ம யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகி ஸ்கின்னு நல்ல ஈவென்ட்டோட மாறுகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த ஒரு பாட்டில் மட்டும் போதாது, நீங்கள் வாங்கி வாங்கி யூஸ் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். இதில் எனக்கு அந்த ஸ்மெல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயோட்டிக் பிராண்டோட ஃபேஸ் பேக்கு, ஃப்ரூட் ஃபேஸ் பேக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்மெல் வரும். அதே சேம் ஸ்மெல் இதுலேயும் இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீரியடில் தான் இருந்துச்சு, அதுக்கு பிறகு அந்த ஸ்மெல் எதுவும் எனக்கு தெரியல. உங்களோட ஸ்கின்னில் அதிகமான பிரச்சனை இருக்குது, அதாவது பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா இது மட்டுமே போதுமானதாக இருக்காது. அதாவது இது மட்டும் போதுமானதாக இருக்கணும் அப்படின்னா நிறைய மந்த் பை மந்தாக யூஸ் செஞ்சுட்டே இருக்கணும். அதை விட கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த விட்டமின் சி சீரத்தை யூஸ் செஞ்சுட்டு இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு விட்டமின் சி இருக்கிறது மாதிரி உள்ள மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக கொஞ்சம் குயிக்காகவே உங்களோட டார்க் ஸ்பாட்டு பிக்மெண்டேஷன் எல்லாம் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் யூஸ் செஞ்சு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி சீரத்துக்கு கூட இந்த டாட் கீ பிராண்டோட விட்டமின் சி க்ரீம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லபடியாக ஒர்க் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யணும் டே டைமில், இல்லைன்னா ஸ்கின்னு டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். இது மாதிரி உள்ள சீரம் எல்லாம் ஸ்கின்ல பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் யூஸ் செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேவா, நம்மளோட ஸ்கின்னு நல்ல ஈவன் டோனாக இருந்தாலும் ஏஜ் போக போக ஸ்கின்னில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் ஸ்கின் எப்போதுமே யூத்ஃபுல்லாக நல்ல க்ளோயிங்கான பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி சீரத்தை நீங்கள் ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் உங்களோட ஸ்கின்னு யங்கர் லுக்கான ஸ்கின்னாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.